ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சேத்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் GBU குட் பேட் அக்லி அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. வாங்க அதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். படம் வந்து மோர் தென் 900+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 30% to 40% ஸ்க்ரீன்ஸ் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மால்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல, அதுவும் கூடிய சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய டிக்கெட்ஸ் பிளாக் பண்ணியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவைலபிளாகவும் ஒரு சில ஷோஸ் அவைலபிளாகவும் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கிடையே ட்ரைலர் வந்துருச்சுங்க. ட்ரைலர் வந்து செம்ம ஸ்வாகாக ஸ்டைலாக மாஸாக இருக்குங்க. அஜித்தோட ப்ரீவியஸ் மூவிஸ் அதோட சாயெல்லாம் ஒரு சில சீன்ஸில் இருக்குது. அதை வேணுன்ட்டே வச்சுருக்காரு அதிக். அதை தாண்டி டயலாக்ஸும் வச்சுருக்காரு. ப்ரீவியஸ் மூவிஸில் இருந்த டயலாக்ஸ், அந்த படத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரிட்டைன் பண்ணிருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போது வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப மாசாக இருக்க போகுது படம் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிறது ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய திரைப்படமாக GBU இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக GBU இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஸ்வாகா தல அஜித் கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. படமும் இதே ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மினிமம் கேரண்டி 400 to 500 crores அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு தான் இருக்கும். படத்துக்கு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இருந்ததுன்னா மினிமம் கேரண்டி சொல்கிறேன். அதை தாண்டி அதிகமாகவும் போகலாம். பட் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிக்கிறேன். என்னடா 400-500 கோடி நீ வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விட்றான் அப்படின்னு நினைக்க வேணாம். பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படத்துக்கு கிடச்சிதுன்னா நான் சொன்னதை கண்டிப்பாக இந்த படம் அச்சீவ் பண்ணிவிடும். 400 to 500 crores ஈஸியாக எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை தாண்டி அஜித்தோட ஸ்டார் வேல்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாஸான ஸ்டைலான ஒரு பர்சன். அதை தாண்டி கரெக்டான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. GV பிரகாஷ் வந்து பழைய விண்டேஜ் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரைலரில் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும், அர்ஜுன் தாஸ். அவரையும் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அவர் வேறு லெவல் ஸ்வாக் பண்ணுறாரு. அவர் தான் வில்லன் அப்படின்னு தெரியுது. சுனிலுக்கும் நிறைய செஞ்சுருக்கு. யோகி பாபு நடிச்சிருக்காரு. த்ரிஷா, பிரபு சார் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஒரு என்செம்பிள் கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெருசாக ஸ்கோர் பண்ண போகிறது தல அஜித் எலாங் வித் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். GVயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்ரெடி இப்போ இருக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்துலையும் செம்ம மாசான ஒரு BGM கொடுத்துருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மாஸ் ட்ரைலர் தாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் ஹைப் லெவலில் ஏற்றி விட்டுருக்கு இந்த ட்ரைலர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரைலருக்கு சினிமா சேத்தர் சேனலில் ஒரு ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.75 out of 5. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ் ட்ரைலர்ஸ் இன் ரீசென்ட் டைம் இன் காலிவுட் அப்படின்னு சொல்லலாம். அதை மாதிரி தான் இருந்தது. படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போது. போய் தேட்டர்ஸில் பாருங்கள். கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸையும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸையும் சரி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். படத்தை பார்த்து நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.